தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 3 நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் முதல்வராக பொறுப்பேற்க முடியாமல் விஜய் சிக்கலை சந்தித்து வருகிறார். பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற சூழல்ல விஜயிடம் தற்போது 113 இடங்கள் மட்டுமே உள்ளது. இன்னும் 5 இடங்கள் தேவையாக உள்ளது. இதுவரை விஜய் தரப்புக்கு திமுக கூட்டணியிலிருந்தும் அதிமுக கூட்டணியிலிருந்தும் எந்த ஒரு கட்சியும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் விஜய் தரப்பு பொறுப்பு ஆளுநரை சந்தித்து பதவியேற்க அனுமதி கேட்டுள்ளனர். இதற்காக நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஏற்பாடுகளும் செய்து வந்தனர். ஆளுநர் இதுவரை விஜய்க்கு அனுமதி கொடுக்கவில்லை. காரணம் 118 என்ற பெரும்பான்மையை விஜய் நிரூபித்தால் மட்டுமே பதவியேற்க முடியும் என்ற சட்டத்தின் அடிப்படையில் அனுமதிக்கவில்லை என்றே கூறப்படுகிறது. இதனால் இன்று விஜயின் பதவியேற்பு நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில தமிழகத்துல திமுக அதிமுக 2 கட்சிகளும் இணைந்து ஆட்சி செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் திமுக தலைவர் ஸ்டாலின் தாவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது வழிவிடும் என்றும் முதல் 6 மாதத்திற்கு புதிய ஆட்சியை எந்த தொந்தரவும் திமுக செய்யாது என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் தாவேக தலைவர் திமுக அரசின் திட்டங்களை தொடர வேண்டும் என்றும் மாதம் மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுப்பது கடினமான காரியம் என்பதால் திமுக அரசு வழங்கிய 1000 ரூபாயை தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதன் மூலம் திமுக அதிமுக கூட்டணி இல்லை என்பது உறுதியானது. மேலும் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அனைத்து பாதுகாப்புகளும் திரும்ப பெறப்பட்டது. தாவேக பதவியேற்க ஆளுநர் அனுமதி தரவில்லை என்பதால் உச்சநீதிமன்றம் நாட முடிவெடுத்துள்ளது. இதனால் தமிழக அரசியல் பரபரப்பை நோக்கி நகர்ந்துள்ளது. இந்நிலையில தான் ஸ்டாலின் சூட்சகமாக 6 மாதத்திற்கு புதிய ஆட்சியை எந்த தொந்தரவும் திமுக செய்யாது என கூறியதெல்லாம் அரசியல் தெரிந்தவர்களுக்கு ஸ்டாலின் எதனை மையப்படுத்தி சொல்கிறார் என்று தெரியும் என்றே கூறப்படுகிறது. ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து விசிக அல்லது 2 கம்யூனிஸ்டுகளும் சென்றால் 6 மாதத்திற்கு பிறகோ அல்லது 1 வருடத்திற்கு பிறகோ ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்து வெளியே அனுப்பிவிடலாம் என்பதை தான் ஸ்டாலின் மறைமுகமாக சொல்கிறார் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். விஜய்க்கு பல சிக்கல் இருந்து வரக்கூடிய நிலையில தாவேகாவினர் இன்னமும் அரசியல் புரிதல் இல்லாமல் வேண்டுமென்று விஜயை தடுத்து நிறுத்தி வருவதாக இணையத்தில் புலம்பி வருகின்றனர்.